Hi students, welcome to நம்ம tuition 10th maths exercise 2.3 ல 8th sum பார்க்கலாம். Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. இது வந்து ஒரு ப்ரூவ் தியரம் இது ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட, ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ஆகும். அதனால கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. 2 power n plus 6 into 9 power n is divisible by 7. அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 9 power n-க்கும் 2 power n-க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம்னா 9 ஈக்குவலண்ட் டு மோட் 7, ஏன்னா டிவிசிபிள் பை 7 சொல்லியிருக்கிறதுனால மோட் 7 வரும். இந்த 2 எப்படி வந்ததுன்னு நீங்கள் பாருங்க. 9 வந்து 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 2 தானே இருக்கும். 7 1s are 7, 9ல் 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 தானே இருக்கு. அந்த ரிமைண்டர் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது ஈக்குவேஷன் 1. இப்போ 2 பவர் n-க்கு பாருங்க, 2 ஈக்குவலண்ட் டு மோட் 7. இது அப்படியே போட்டுட்டு இங்கே 2 மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2. அப்ளை பவர் n ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், n வந்து பவர் போட போகிறோம். அப்போது 9n ஈக்குவல் டு 2 பவர் n மோட் 7 வருமா. ரெண்டு சைடுமே n பவராக போட்டு எழுதணும், வேறு ஒன்றும் கிடையாது. மல்டிபிள் பை 6 ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடுமே மல்டிபிள் பண்ணும். அப்போ 6 into 9 power n ஈக்குவலண்ட் 6 into 2 power n மோட் 7 வருமா. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை n போட்டு எழுதணும். 2 power n ஈக்குவலண்ட் 2 power n மோட் 7, இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கோங்க. இது எப்படி இருக்கு, இது எப்படி நம்ம மாற்ற போறோம்னா a plus c equal to b plus d மோட் m. இது வந்து 5th தியரம்ல வரும். இது நல்லா நீங்கள் 5th தியரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ a plus c-னா இந்த 2 power n plus 6 into 9 power n, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பைன் பண்ணி எழுத போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஈக்குவல் டு 2 power n மோட் 7 plus 6 into 2 power n மோட் 7. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே நான் இங்கே வந்து கம்பைன் பண்ணி ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. 2 power n போட்டுக்கோங்க, ப்ளஸ் போட்டு இந்த 6 into 9 power n போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த டேர்மை ஃபுல்லாக எழுதிக்கோங்க, ப்ளஸ் போட்டு இந்த டேர்மை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. புரியுதா? வேறு ஒன்றும் பண்ணல. 3யும் 4யும் நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் போட்டு கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 power n மோட் 7 ரெண்டுத்தையுமே காமனாக இருக்கா. அப்போ அது காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துருங்க. அப்போ இங்கே என்ன வரும், இது 1 வரும் ப்ளஸ் 6 வரும். அப்போ 1 plus 6 என்னது 7-ஆ, பேலன்ஸ் இருக்க டேர்ம் அப்படியே வரும். எனி டேர்ம் மல்டிப்ளைட் பை 7 வில் ஆல்சோ டிவிசிபிள் பை 7. கண்டிப்பா அவங்க 7ஆல டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்குறாங்க. இது 7ஆல டிவிசிபிள் ஆகுது, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ அவங்க கொஸ்டின் இருக்கிறத எழுதிட்டு இட் இஸ் டிவிசிபிள் பை 7ன்னு எழுதிக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ 9th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 81 is divided by 17. இப்போ சொல்யூஷன் பாருங்க. 2 power 81 is divided by 17 அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. இதை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. 2 power 81 ஈக்குவலண்ட் x மோட் 17. இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு எழுதும் போது உங்களுக்கு கண்டிப்பா 1 மார்க் கொடுப்பாங்க. இப்போ இந்த 81 வந்து நான் எப்படி ஸ்பிளிட் பண்றேன்னா 4 into 20 ஸ்பிளிட் பண்றேன். 4 into 20 8யா, ஆனால் இங்கே 81 இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கணும். இந்த 81 நான் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஈக்குவலண்ட் எக்ஸ் மோட் 17 போட்டுக்கோங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2 power 4ன்னு எழுதிட்டு ஹோல் பவர் 20 போடுறேன். இதை இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டு இன்டூ, இப்போ இங்கே 2 power 1னா 2 தானே, புரியுதா? அப்போ 2 போட்டுக்கோங்க. ஈக்குவலண்ட் எக்ஸ் மோட் 17. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணணும், இங்கே 2 power 4, 2 power 4க்கு இங்கே நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. 2 power ஸ்கொயருக்கு 4, 2 power கியூபுக்கு 8, 2 power 4க்கு 16. அப்போ இங்கே 17 இருக்கா, மோட் 17. அப்போ 17ல் 16 மைனஸ் பண்ணோம், -1. இப்போ இது எப்படி எழுதலாம்னா இந்த 2 power 4 வந்து -1ன்னு போட்டுக்கோங்க, பவர் 20 போட்டு இன்ட்டு 2 ஈக்குவல் டு 1 into 2 மோட் 17 எழுதிக்கோங்க. இப்போ 2 power 81 ஈக்குவலண்ட் 2 மோட் 17. இந்த 2 தான் இப்போ ரிமைண்டர். அப்போ இதுதானே ஆன்சர். ரிமைண்டர் இஸ் 2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.